சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, அன்று நான் ஆசையோடு உன் காலில் அணிவித்த போது அதை மனநெறிவோடும் வெட்கத்தோடும் ஏற்றுக்கொண்ட நீ இன்று நீ இதை இப்படி தூக்கி எறிந்து விட்டாய் என்றால் என்ன பொருள்? என்னையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டாய் என்றுதானே பொருள்? இது இங்கே மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றதென்றால் அவள் என்னை பற்றிய நினைவுகளையும் அவள் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விட்டாள் என்றுதானே பொருள்? இந்த கொலுசு மண்ணில் புதைந்ததற்கு பதில் நானே இந்த மண்ணில் புதைந்திருக்கலாமே. முத்துநகை, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்பதோடு புரியவில்லையா? பெண்கள் தான் காதல் தவிப்பால் உருகுவார்கள் என்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்களுக்கும் அது உண்டு என்பதற்கு என்னவரே உதாரணமாக இருக்கிறாரே. நில் முத்துநகை, அவசரப்படாதே. உனது கட்டுப்பாட்டை இழந்து விடாதே. மனதை திடப்படுத்திக் கொள். நீ கடுமையாக இருந்தால்தான், உன் பிடிவாதத்தை தளர விடாமல் இருந்தால்தான் அவரை நீ மன்னரிடம் அழைத்துச் செல்ல முடியும். மன்னரிடம் உனக்கு ஏற்பட்டுள்ள அவப்பெயரை நீக்க முடியும். அப்போதுதானே உனது லட்சியத்தை உன்னால் நிறைவேற்ற முடியும். பொறுத்துக்கொள். அனைத்து வித ஆசா பாசங்களையும் அடக்கிக் கொள். மன்னரை சந்திக்க நான் வருகிறேன் என்று அவர் ஒப்புக்கொள்ளும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். முத்து, நீ எங்க இருக்கிறார்? என்னிடம் வந்துவிடு முத்துநகை, வந்துவிடு. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் முத்துநகை. நீ எப்பொழுது வருவாய் முத்துநகை? கருங்குழலி, ஏன் இப்படி தனிமையில் அமர்ந்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்று நீ சொன்னால் நான் நம்பிவிடுவேனா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இளவரசர் இளம் வழுதிக்கு பெண் பேச அமைச்சர் அறிவுடை நம்பி சோழ நாட்டிற்கு போகிறார் என்பதும் தெரியும். அது அறிந்துதான் நீ இங்கு இப்படி கண்ணீர் வெடிக்கிறாய் என்பதும் தெரியும். என் கனவுகளை எல்லாம் கலைத்துவிட்டு இளவரசரின் திருமண செய்தியோடு அமைச்சர் சோழ நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். இளவரசர் என்றாலே ஓர் இளவரசியை தான் மணக்க வேண்டும் என்ற விதி போலிருக்கிறது. அதனால்தான் இப்படி செய்கிறார்கள். என்ன செய்வது கருங்குழலி? எனக்கும் அதே நிலைதான். நான் இளம் வழுதியை விரும்பி இருந்தால் என் தாயும் தந்தையும் மனப்பூர்வமாக அதை நிறைவேற்றியிருப்பார்கள். மாமன்னரும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாரே. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. நான் விரும்பிய செழியன் வேறு ஒரு பெண்ணை தேடிக்கொண்டார். நீ விரும்பிய இளவரசருக்கும் வேறு பெண்ணை மணம் முடிக்க போகிறார்கள். அரச குடும்பத்தில் பிறப்பதும் தவறு, அரச குலத்தை சேர்ந்தவரை விரும்புவதும் தவறென்று ஆகிவிட்டது. அப்படியானால் இனி நாம் இப்படி கண்ணீர் விட வேண்டியது தானா? வேறென்ன செய்வது கருங்குழலி? நம் விருப்பத்தை யாரிடம் சொல்வது? அப்படியே சொன்னாலும் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள்?
பெண்கள் கண்ணீர் விடவே பிறந்தவர்களோ என்று தோன்றுகிறது. கைக்கிளை என்று இலக்கியங்கள் சொல்கின்றனவே, அப்படிப்பட்ட ஒரு தலை காதலாகவே நம்முடைய காதல் அமைந்து விட்டது. செழியனிடம் என் விருப்பத்தை சொல்ல பல முறை முயன்றேன். யாரோ ஒருவர் குறுக்கிட்டு சொல்ல முடியாமல் செய்து விடுவார். ஏதேனும் ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும். இப்படியும் சோழ நாட்டிலிருந்து வந்த பின் என் மனதில் உள்ள காதலை எல்லாம் வார்த்தைகளால் கொட்டி அவர் அன்பை பெற்றுவிடலாம் என்று கனவு கண்டேன். ஆனால் அதற்குள் ஏதேதோ நடந்துவிட்டது. கலைவாணி, அன்று நான் உனக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது உனக்குள் எந்த அளவிற்கு வேதனை இருந்திருக்கும் என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. நீ செழியனுக்காக உயிரையே விட தீர்மானித்து விட்டாயே, அந்த தைரியம் கூட இப்போது எனக்கில்லையே. கருங்குழலி, தாங்களே இப்படி சொல்லலாமா? நான் கலங்கி இருந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தவர் அல்லவா? அந்த மனோதிடத்தை தாங்களும் தங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அமைதியாக மாளிகைக்கு செல்லுங்கள். பிறகு நாம் சந்திக்கும் பொழுது இதை பற்றி பேசலாம். சரி, இப்பொழுது நான் செல்கிறேன். நான் இவளுக்கு ஆறுதல் சொன்னால் இவள் எனக்கு ஆறுதல் சொல்கிறாள். என்னுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாகிவிட்டது. இருக்கட்டும், என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம். மகாராணி, உணவு தயாராக இருக்கிறது, சாப்பிடுங்கள். வேண்டாமடி, எடுத்துச் செல். அப்படி சொல்லாதீர்கள் மகாராணி. தாங்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறீர்கள். இந்த நிலையில் உரிய நேரத்தில் உணவு உண்ணாவிட்டால் உடல் நலம் மேலும் பாதிக்கும். பாதித்தால் பாதிக்கட்டுமடி. இனி நான் வேலைக்கு சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறேன்? தாங்களே இப்படி மனமுடைந்து பேசலாமா மகாராணி? மகாராணி மகாராணி என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இன்று ஆரண்யத்தில் வாழ்கிறோம். நாட்டை அரசாண்ட நாங்கள் இன்று இப்படி காட்டில் மறைந்து வாழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இளம் வயதிலேயே பெற்றோர்களை பறிகொடுத்து விட்டு எங்கள் தாய் மாமனின் ஆதரவில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். அங்கேயாவது நிம்மதியாக வாழ முடிந்ததா? அந்த சிற்றரசும் ஒரு பேரரசால் அழிக்கப்பட்டது. நானும் என் தம்பியும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினோம். இன்று வரை என் தம்பியை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவன் எங்கிருக்கிறான், என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. வாருங்கள் பிரபு. பெருந்தேவி, ஏன் இப்படி சோகத்தோடு காணப்படுகிறாய்? என்னை எதற்காக காண வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தாய்? பிரபு, அது பிரபு, பிரபு, சொல். நான் சொல்வதை கூட கவனிக்காமல் அப்படி என்ன ஒரு ஆழ்ந்த சிந்தனை? நான் சொன்னது உங்கள் காதில் விழுந்ததா இல்லையா? என்ன கேட்டாய்? நான் சொல்வது உங்கள் காதில் விழுந்ததா என்றா? என்னை என்ன செவிடன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ பிரபு,
நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் சொன்னதை கூட கவனிக்காமல் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறீர்களே என்றுதான் கேட்டேன். என்ன ஒரு வேலையும் இல்லாத வெட்டி பயல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ நினைத்த போதெல்லாம் இங்கே வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு. எனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீளப் போகிறேன் என்று தெரியாமல் நானே தவித்துக் கொண்டிருக்கிறேன். அது தெரியாமல் நீ வேறு ஏதேதோ சொல்லி என்னை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறாய். பெருந்தேவி, நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை பற்றி உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரே சிந்தனையில் இருக்க முடியும்? சரி, அது போகட்டும். நீ சொல்ல வந்ததை சொல். பிரபு, இன்று ஏனோ தெரியவில்லை, என் மனம் முழுவதும் என் தம்பியின் நினைவாகவே இருக்கிறது. என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியவில்லை. தம்பி தம்பி தம்பி, எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு உன் தம்பியின் பற்றி தான் பேச்சா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கோ ஓடினான், அதற்காக அவனே நினைத்துக் கொண்டிருந்தால் எப்படி? உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்த உனக்கு நான் அடைக்கலம் தந்து என் மனைவியாக உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதே போல் அவனுக்கும் யாரோ ஒருவர் ஆதரவு தந்திருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் எங்கோ இருப்பவனை பற்றி பேசி பேசி எரிச்சலை மூட்டுகிறியே தவிர இங்கே இருக்கும் உன் கணவன் நிலையை பற்றி ஒரு நிமிடமாவது யோசித்து பார்த்தாயா? ஒவ்வொரு நாளும் இழந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்றேன். நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? ஒரு நாள் கண்ணீர் விட்டிருப்பாயா? நான் ஒருவேளை சரியான நேரத்தில் உணவருந்த முடிகிறதா? எங்கு சென்றாலும் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு இங்கு யாருமே இல்லை. சரி, இதெல்லாம் போகட்டும் என்று இங்கு வந்தால் உன் புலம்பல் சகிக்கவில்லை. உனக்குத்தான் உரிய முறையில் தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறேனே. இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக இல்லாமல் நீயும் உன்னை வருத்திக் கொண்டு ஏன் இங்கு இருப்பவர்களையும் வேதனைப்படுத்துகிறாய்? என்னை மன்னித்துவிடு. என்ன வயிற்று பிரபு? எதை கேட்கிறாய்? தாங்கள் ஒரு நாளும் என்னிடம் இப்படி பேசியது இல்லையே. இன்று ஏதோ நடந்திருக்கிறது. அதனால் தான் இப்படி பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படி என்னதான் நடந்தது? எதுவும் நடக்கவில்லை. ஏன் என்னிடம் சொல்லக்கூடாதா? எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? இன்று ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? இதற்கு முன் ஒரு நாளும் நீங்கள் இப்படி பேசியதில்லையே. எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரி தான் பேசுகிறார்களா? ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு சந்தித்து பேசிவிட்டு ஒரே நாளில் முகத்தை முறித்துக் கொண்டு போவதில்லையா? யார் மாறுபட்டு பேசினார்கள்? எதற்காக முகத்தை முறித்துக் கொண்டு போனார்கள்? என்ன பெருந்தேவி இது? உன்னிடமாவது சற்று நேரம் அமைதியாக பேசலாம் என்று பார்த்தால் ஏருக்கு மாறாக எதையோ கேட்டு என் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். தாங்கள் இங்கு வந்து என்னோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதானே நானும் ஆசைப்படுகிறேன். உங்கள் சங்கடத்தை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை செய்ய நான் காத்திருக்கிறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன ஏது என்று என்னை கேள்வி கேட்டு துளைக்காமல் இந்த கட்டிலேயே படுத்து கிட, அது போதும் எனக்கு.
வாருங்கள் வைத்தியரே, வாருங்கள். தங்கள் வைத்தியத்திற்காகவே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்காக என்ன கொண்டு வந்தீர்கள்? மூலிகையா அல்லது சூரணமா? போதும் போதும், இப்படித்தான் மூர்க்கத்தனமாக முடிவெடுத்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதா? இதுவரை தப்பி போக நினைக்காத நான் ஏனோ திடீரென்று ஆவேசம் கொண்டு அப்படி செய்துவிட்டேன். ஆனால் அதுவும் நன்மையாகத்தானே அமைந்தது. அது என்ன? அப்படி ஒரு நிலை ஏற்படாவிட்டால் இப்படி ஒரு வைத்தியர் இங்கு வந்திருக்கிறார் என்ற ரகசியம் எனக்கு தெரியாமலே போயிருக்குமே. அதுவும் சரிதான். நான் இங்கு வந்து ஓரிரு மாதங்கள் ஆகியும் தங்களின் இருப்பிடத்தை அறியவே கடினமாக இருந்தது. தாமரையோடு ஒருமுறை வந்த போதும் வெளியிலேயே நிற்கும் நிலை ஏற்பட்டதால் தங்களிடம் என்னை புலப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அன்று நடந்த நிகழ்ச்சியால் என்னை அழைத்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆமாம், உன் தந்தை காரிக்கண்ணனார் எப்படி இருக்கிறார்? அவருக்கென்ன, அரசருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருப்பார். நீ எப்படி இங்கே வந்தாய்? தங்களை எப்படியும் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று ஆண் வேடமிட்டு புறப்பட்டேன். பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்கோவேள் வாழும் இந்த மர்ம மாளிகையை கண்டுபிடித்தேன். இதெல்லாம் சோழ மன்னருக்கு தெரியுமா? மாமன்னரின் அனுமதியோடுதானே நான் புறப்பட்டேன். அவருக்கு நான் இங்கு வந்த காரணமும் தெரியும், இருங்கோவேளின் இருப்பிடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்பதும் தெரியும். அவர் நினைத்திருந்தால் அரை நொடியில் இந்த மர மாளிகையை எரித்து சாம்பலாக்கி அதற்குள்ளே இருங்கோவேளின் சாம்பல் எது என்று தெரியாதபடி செய்திருக்க முடியும். ஆனால் நான் தான் அவரை இங்கு வராதபடி தடுத்திருக்கிறேன். ஏன்? உங்களை பணைய பொருளாக வைத்து நாட்டையே பெற முயலும் இருங்கோவேள் இனி அதற்கு வழியில்லாதபடி கரிகாலரே படையெடுத்து வந்துவிட்டார் என்றால் முதலில் உங்களைத்தானே பலியிடுவான் அந்த இருங்கோவேள். அதற்கு பின் அவர் வந்து அவனை வென்று பழி தீர்த்து என்ன பயன்? முத்துநகை, அரசியல் விவகாரங்களை நீ இவ்வளவு ஆழமாக ஆராய்வதைக் கண்டு எனக்கு வியப்பாக இருக்கிறது. முத்துநகை, நீ எனக்காக ஒரு காரியம் செய்ய முடியுமா? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை எப்படியாவது நிறைவேற்றுகிறேன். மாமன்னரை சந்திக்கும் போது அந்த லிகிதத்தில் உள்ளது உண்மையல்ல, என்னை ஏமாற்றி எழுதி வாங்கியது என்பதை அவரிடம் சொல்ல வேண்டும். என் மீது அவர் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு மாறாக நடக்க மாட்டேன் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். மாமன்னர் என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வீரபாண்டியால் இழந்து நிற்கிறேன் என்பதை இவரிடம் எப்படி நான் சொல்வேன்? என்ன முத்துநகை, நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சிந்தனையில் மூழ்கிவிட்டாயே. ஒன்றுமில்லை. அடுத்த முறை மாமன்னரை சந்திக்கும் போது அவசியம் இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அதற்கான அவசியமே இல்லாத போது ஏன் அதை பற்றி பேச வேண்டும் என்றுதான் சிந்தித்தேன். ஏன் அப்படி சொல்கிறாய்? அவர் அந்த லிகிதம் பற்றிய உண்மையை நிச்சயம் அறிந்திருப்பார். தாங்கள் கையெழுத்திட்ட லிகிதத்தை நான் கைப்பற்றிவிட்டேன். வேறு லிகிதத்தை தான் அவர்கள் அனுப்பியிருக்க வேண்டும். தங்களின் கையெழுத்து போல் வேறு ஒருவரை இடச் செய்து அந்த லிகிதத்தை தான் அனுப்பியிருப்பான் அந்த இருங்கோவேள்.